அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நமக்குள்ளே இருந்து நம்மளை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு எல்லா சூழ்நிலைகள்லையும் என் பிள்ளை சோர்ந்து போகக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும். கண்டிப்பாக அது ஒரு சோதனையாக இருந்தால் கூட அதனுடைய முடிவில் என் பிள்ளைக்கு பெரிய கிஃப்ட் கிடைக்கணும், அதுக்காக நான் என் பிள்ளைய பாதுகாப்பாக வச்சுருப்பேன்னு சொல்லி நம்ம கூடவே இருக்கிறது யார்? நம்ம ஏசப்பா தானே குட்டீஸ். அப்போது நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறப்போ நம்ம எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு பார்த்த பாடலும் கூட பார்த்தீங்கன்னா, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர் இன்னைக்கு என் கூட இருக்கிறாங்க. யார் மாற்றினாங்க? அவங்க எல்லாருக்குமே தெரியும். கானாவூர் திருமணத்தில் தான் ஏசப்பாவுடைய ஃபஸ்ட்டு அதிசயமும் அற்புதமும் வெளிப்பட்டது. அவங்க ஒரு திருமணத்துக்கு போயிருக்காங்க. அந்த திருமணத்தில் விருந்தில் உட்காந்துருக்கும் போது பார்த்தா நம்ம அதில் பரிமாறிட்டு இருந்த ஒரு உணவுப் பொருள் காலியாக போயிடுச்சு. ஐயோ, இப்படி நம்ம விருந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது காலியாக போயிடுச்சுன்னா மக்கள் என்ன பேசுவாங்கன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட என்ன பண்ணாங்க, மாதாமாவுடைய ஒரு தூண்டுதலால் அவங்க சொல்கிறத நீ செய், கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறதுனால ஏசப்பா என்ன செய்கிறாங்க, அங்கே இருந்த வெறும் தண்ணீரை அந்த உணவுப் பொருளாக திராட்சை ரசமாக மாற்றி கொடுக்குறாங்க. எல்லார் பார்வைக்கு அது வெறும் தண்ணீராக தான் தெரிஞ்சது. அது அவ்வளோதான், ஜஸ்ட் வாட்டர், அவ்வளோதான். ஆனால் அதை அற்புதத்துக்குரிய பொருளாக, அதிசயத்துக்குரிய பொருளாக மாற்றுறது ஏசப்பாவுடைய கைகளில் இருக்குது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு வெறுமனை அப்படின்னு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பொருளாக கூட இருந்துட்டு போகலாமே. ஆனால் நம்மளை ஏசப்பா பார்க்குற பார்வை அற்புதத்துக்குரிய பொருளாக, அதிசயத்துக்குரிய ஒரு ஒரு விஷயமா நம்மளை பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட்டை பார்க்குறாங்க, நம்மளுக்கிட்ட இருக்கிற ஒரு செயலை பார்க்குறாங்க. இதை நீங்களும் நானும் நம்பினா மட்டும்தான் மீகா 7:15 படியா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் சொல்கிறது படியா வெறுமையான ஒரு பொருளாக இருந்துட்டு போகலாம், வெறுமையான ஒரு ஆளாக இருந்துட்டு போகலாம். இவ நினைச்சதெல்லாம் நடக்காதுப்பா, இப்படிதான்ப்பா, இவளுக்கு இப்படிதான்ப்பா நடக்கும், என்ன தப்பு செஞ்சாலோ தெரியல, இவளுக்கு இப்படி சோதனை வருதுன்னு கூட நம்மளை எல்லாரும் பேசிட்டு போகலாம். ஆனால் இவங்கெல்லாம் பார்க்குற பார்வை வேறு, நம்மளை ஏசப்பா பார்க்குற பார்வை வேறு. அவர் நம்மளை ஒரு அற்புதத்துக்குரிய பொருளாக, ஒரு அதிசயத்துக்குரிய விஷயமா தான் நம்மளை பார்க்குறாரு. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் மிக மிக பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். ஸோ உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன தேவனிடத்தில் மட்டும் உங்களுடைய இருதயத்தில் வெளிப்படையாக இருங்க. அவர் உங்களை இருதயத்தில் உள்ள குறைகள் எல்லாத்தையும் நிறைவாக்குவார். ஸோ அதுக்காக ஏசப்பட்டு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் கூட தகப்பனே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே எங்களை முழுமையாய் அறிந்திருக்கிற தேவன் நீர், எங்களை வழிகாட்டுகிற தேவன் நீர். உங்களுடைய கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.